திருச்சிற்றம்பலம். சித்தாந்த பண்டித பூஷணம் ஈசுரமூர்த்தி பிள்ளை அவர்கள் இயற்றிய நமப் பார்வதி பதையே என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி. பாரத தேசத்தின் தென்கோடி பகுதி தமிழகம். அதில் தமிழர் வசிக்கின்றனர். அவருள் சைவ சமயத்தைச் சார்ந்தவரும் இருப்பர், பிற சமயத்தைச் சார்ந்தவரும் இருப்பர். சைவ சமயத் தமிழருள் நேர்மையான தமிழ்ப்பற்று உடையார் பலர். ஆனால் சென்ற சில வருடங்களாக ஒரு வகை தமிழ்ச்சைவர் இருந்து வருகின்றனர். சைவ சமய கூட்டங்களில் புகுந்து சைவ சமய பிரச்சாரங்களும் அவர்கள் செய்வதுண்டு. புதுமையால் கவ்வப்பட்டவர்கள் அவர்கள். அதனால் அவர்கள் இங்கு நவீனர் எனப்படுவர். அந்நவீனருக்கு ஒரு சாதியினர் ஆகாதவர். வடமொழி அச்சாதியினரின் உடைமையாம் என்ற மயக்கத்தால் அதனையும் வெறுப்பார் அவர். அவ்வெறுப்பே அந்நவீனரிடம் தமிழ் பற்றாக உருக்கொண்டது. அதனால் அம்மொழியில் உள்ள பரசிவ வாக்காகிய வேத சிவாகமங்களையும் அவற்றின் வழிவந்த நூற்றுக்கணக்கான பிற சைவ நூல்களையும் அவர் சோரவிட்டனர். சைவ சமய தெய்வம் சிவபெருமான். அவருக்கு அம்மொழியில் சிறந்த நாமங்கள் பல உள. அவையும் அந்நவீனரின் வெறுப்புக்கு இலக்காயின. சைவமும் தமிழும் தழைத்து இனி ஓங்குக என ஆரவாரிப்பார் அவர். அவ்வாக்கியமே அவர் போக்கை காட்டும். சைவம் உண்மையிலேயே தழைத்தோங்க வேண்டுமாயின் வடமொழியும் தழைத்தோங்க வேண்டும். ஏன், அதிலும் வேத சிவாகமாதி சைவ நூற்கள் எண்ணிறந்தன. அவற்றின் பயிற்சியும் சைவருக்கு அவசியம். அஃது இல்லாவிட்டால் அவற்றை போற்ற முடியாது. ஆகவே சைவத்தை தழைத்தோங்கச் செய்வதும் சாத்தியம் அன்று. சமய நூற்களை திறம்பட கற்று சமயத்தை வரம்பு தவறாமல் ஆசரித்தலே அவற்றை தழைத்தோங்கச் செய்தலாம். திருச்சிற்றம்பலம்.